பாரிஸின் சார்ல்ஸ் டி கோல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் பிரான்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 777-328 ரக விமானம் எதிர்பாராத காரணங்களால் தனது பயண பாதையை மாற்றி ஜோர்ஜியா நாட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. கடந்த திங்கட்கிழமை அன்று பாரிஸிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் சுமார் 6 மணி நேர பயணத்திற்கு பிறகு துர்க்மெனிஸ்தான் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது அதன் விமானி திடீரென விமானத்தை திருப்பி ஜார்ஜியாவை நோக்கி செலுத்த முடிவு செய்தார். விமான பாதையில் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றத்தை தொடர்ந்து ஜார்ஜியாவின் திபிலிசியில் உள்ள ஷோட்டா ருஸ்தாவேலி சர்வதேச விமான நிலைய ஓடுதளத்தில் அந்த போயிங் விமானம் எவ்வித அசம்பாவிதமும் இன்றி பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. விமானிகள் ஏன் திடீரென பாதையை மாற்றினார்கள் என்ற கேள்விக்கு ஏர் பிரான்ஸ் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. விமானத்தில் பயணம் செய்த பயணி ஒருவருக்கு திடீரென கடுமையான உடல் நலக்குறைவு ஏற்பட்டதே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய மருத்துவ குழுவினர் அந்த பயணிக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக திபிலிசி நகரில் அவசரமாக விமானம் தரையிறக்கப்பட்டது. எனினும் பாதிக்கப்பட்ட பயணியின் தற்போதைய உடல்நிலை குறித்து கூடுதல் தகவல்கள் எதையும் ஏர் பிரான்ஸ் நிறுவனம் வெளியிடவில்லை. தரையிறக்கப்பட்டதும் தரையிறக்கப்பட்ட பயணி உடனடியாக விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு மீட்பு குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். அதன் பின்னர் விமான நிலைய குழுவினர் விமானத்திற்கு தேவையான எரிபொருளை நிரப்பியதை அடுத்து விமானம் மீண்டும் தனது இலக்கை நோக்கி புறப்பட்டுச் சென்றது.